ARK மாடலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைலன்சர் வந்து கஸ்டமர் செஞ்சு போட்ட சைலன்சர் இது. ஒரிஜினல் கிடைக்கலன்னு சொன்னாலும் அதனால் ரெடி பண்ணி போட்டோம் இந்த சைலன்சர் வண்டி. மீதிபடி வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் பம்பர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக தான் இருக்கும். மட்கார்டு வந்து 2 மட்கார்டும் செஞ்சு போட்ட மட்கார்டு தான் இதில். ஓகே சரிங்களா. ஹெட்லைட் டூமு எல்லாமே காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காதாக தான் இருக்கும். RD350 ஹைடார்க் வண்டி மாடல் இது. ஓகே இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2.5 ஓடுது இன்ஜினு. ஓகேண்ணா ஓகேங்களா. ஒரிஜினல் வர வண்டியில் வந்த ஒரிஜினல் பிளாக் கலர் கார்பரேட்டர் தான் இல்லை, வண்டியில் வந்த கார்பரேட்டர் தான் இருக்குது, ஒரிஜினல் கார்பரேட்டர் தான் இருக்குது. வேறு எதுவும் மாற்றம் எதுவும் பண்ணலை. கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். அது இல்லாமல் வண்டி வந்து ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ணணும். த்ராட்டில் கொடுக்க முடியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. சென்னை கொரட்டூரில் இருக்கக்கூடிய GS பைக் ஸ்பாட் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நம்ம அண்ணனோட சேர்ந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். RX 100, RX Z, போன வீடியோவில் RX Z சேல் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா YAMAHA RD350 ஒன்று வந்து சேலுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வந்து அண்ணன் வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் ரெஸ்டோர் பண்ண வண்டியை வந்து இப்போ சேலுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம ப்ரைஸிங்கு, பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அண்ணா வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் வண்டி பார்க்குறதுக்கு வந்து செம்ம தெளிவாக இருக்குது, ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய வண்டி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா RD350 செகண்ட்ஸில் கிடைக்குமா இல்லை எங்கேயாச்சும் நல்ல வண்டி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டி கண்டிஷனை பற்றி இது எப்போ ரெடி பண்ணீங்க, ரெடி பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அதை பற்றிலாம் சொல்லுங்கண்ணா. இது வந்து வண்டி வந்து ஒரு 1.25 வருஷம் இருக்கும் சரிங்களா. ஆனால் வண்டி வந்து ரெடி பண்ணும் போது எங்களுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு, 2.10 கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா. நாங்கள் வண்டி எடுத்து வண்டியை ரெடி பண்ணோம். இப்போ வந்து வண்டி கஸ்டமர் வந்து இப்போ ஓட்டி முடிச்சிட்டாரு. இப்போ வேறு வண்டி அவர் எடுத்ததுனால இதோட அட்வான்ஸ் வண்டி, லேட்டஸ்ட் வண்டி எடுத்துட்டாரு. அதனால தான் இந்த வண்டியை சேல் பண்ணுறாரு அவர். இல்லைனா அவர் சேல் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அது இல்லாமல் வண்டி வந்து இந்த வண்டியை ரொம்ப நாளாக வேறு எடுக்காமல் அப்படியே வீட்டிலே வச்சுட்டாரு. சரி சும்மா இருக்குது, வேறு யாருனா யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு சேலுக்கோசம் சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஓகே. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 1987 மாடலு. ஓகே சரிங்களா. ஓனர் ஆஃப் பார்த்தீங்கன்னா 3 ஓனரு. இன்சூரன்ஸே முடிஞ்சிச்சு. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2018 வரைக்கும் இருந்து முடிஞ்சிடுச்சு சரிங்களா. இன்னும் வந்து எஃப்சி வந்து பண்ணணும். அவர் எஃப்சி வேணும்னா பண்ணுறதானா பண்ணி கொடுப்போம், அப்படி இல்லை நீங்களே பண்ணுறதானா பண்ணிக்கலாம். வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,20,000 ரூபாய். ஓகேங்களா. வண்டியோட ப்ரைஸு 5,20,000 ரூபாய். ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கரெக்டாக அமௌண்ட்டு வந்து தெரியாத போன வாட்டி ஜெட்டில் வந்து அதுமாரி தான் நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்கும் வந்து கம்மி ரேட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி கரெக்டான ரேட்டு நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். அவங்க ஏன்னா தெரியாத வந்து போன வாட்டி வந்து அவங்க ஜெட்டு ரேட்டு வந்து தெரியாத கம்மி ரேட்டுன்னு நினச்சி கேட்டிருந்தாங்க. நான் 1.90 சொன்னதுக்கு வந்து அவங்க வந்து வெறும் 90 ரூபாய் நினச்சின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வாட்டி வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். RD350 வந்து 5,20,000 ரூபா வரும். ஹைடார்க் மாடல் வண்டி இது. ஓகே. லோ டார்க் மாடலில் ஹைடார்க் மாடலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைலன்சர் வந்து கஸ்டமர் செஞ்சு போட்ட சைலன்சர் இது. ஒரிஜினல் கிடைக்கலன்னு சொன்னாலும் அதனால் ரெடி பண்ணி போட்டோம் இந்த சைலன்சர் வண்டி. மீதிபடி வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் பம்பர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக தான் இருக்கும். மட்கார்டு வந்து 2 மட்கார்டும் செஞ்சு போட்ட மட்கார்டு தான் இதில். ஓகே சரிங்களா. ஹெட்லைட் டூமு எல்லாமே காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காதாக தான் இருக்கும். RD350 ஹைடார்க் வண்டி மாடல் இது. ஓகே. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2.5 ஓடுது இன்ஜினு. ஓகேண்ணா ஓகேங்களா. ஒரிஜினல் வர வண்டியில் வந்த ஒரிஜினல் பிளாக் கலர் கார்பரேட்டர் தான் இல்லை, வண்டியில் வந்த கார்பரேட்டர் தான் இருக்குது, ஒரிஜினல் கார்பரேட்டர் தான் இருக்குது. வேறு எதுவும் மாற்றம் எதுவும் பண்ணலை. கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். அது இல்லாமல் வண்டி வந்து ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ணோம் நாங்கள் வண்டியை. அவர் கஸ்டமர் விட்டதுனால அங்கங்கே சின்னதாக கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இது இருக்கும். ரெஸ்ட்டு லைட்டாக இருக்கும் கம்பல்சரி. ஓகே சரிங்களா. மீதுபடி டேங்க் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரிஜினல் டேங்க்கு தான்.
நம்ம ரெடி பண்ணும்போது எவ்வளோ செலவாச்சு? அதான் நான் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2,10,000 கிட்ட ஆயிடுச்சு. ஓகே. வண்டி ரெடி பண்ணது. ஆனால் இப்போது ஸ்பேர்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்காங்க? அதெல்லாம் எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்குது எல்லாமே. ஓகே. ஆனால் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறீங்களா? த்ராட்டில் கொடுக்க முடியுமா? போதுண்ணா. ஆனால் 2 ஸ்ட்ரோக்கில் நிறையா வண்டி இருக்குண்ணா. ஏன்னா RD350க்கு இவ்வளோ கிரேஸ், இவ்வளோ டிமாண்டு, ப்ரைஸும்? 2 ஸ்ட்ரோக்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து RD350 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜினு. ரெண்டாவது வந்து அதோட நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து வண்டி வலிச்சு ஓடும் போது சூப்பர் பைக் நாய்ஸ் இருக்கும். அதோடைய வாய்ஸ் வந்து வெளில ரிலீஸ் ஆகும். அது வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் சூப்பர் பைக் ஓட்டினாலும் அந்த சூப்பர் பைக்கு 1000 சிசியில் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா 350 சிசியில் இருக்கும் அதோட வாய்ஸு. அதனால தான் இதோட ஸ்பெஷலு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இனிஷியல் டார்க் நல்லாவே இருக்கும். ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெஷல் இருக்குது ஆர்டியில். ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது இதில் ஹை டார்க் சொன்னீங்கல்லண்ணா? ஆமாம். லோ டார்க்கும் ஹை டார்க்கும்? ஹை டார்க்கு லோ டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து போரோட டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். இப்போ எப்படி RXG வந்து 135 வந்தது அது போல் வந்து இதோட அதனால் வந்து ஹை டார்க்கு லோ டார்க்குன்னு சொல்லியிருக்கு. ஓகே. ஆனால் ஹை டார்க் வண்டி ரொம்ப ரேர் இல்லைண்ணா? ஆமாம். ஓகே. ஸோ வண்டியும் பக்காவாக இருக்குண்ணா. அப்புறமாட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் செட்டு வரைக்கும் போட்டுருக்கு. .1ல் வரும். இதில் வந்து எலக்ட்ரானிக் செட்டு போட்டிருக்கு. மாற்றிருக்கு, கன்வெர்ட் பண்ணியிருக்குல்லண்ணா. ஏன்னா பாயிண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுனால எலக்ட்ரானிக் இது போட்டிருக்கு. ஓகே. இப்போது ரைட் பண்ணுறதுலாம் பக்காவாக இருக்கும்லண்ணா? ஆமாம். நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பெங்களூர் டு சென்னை ஒரு 10 வாட்டி போயிட்டு வந்தாச்சு. ஓகே. இது இந்த வண்டியிலே தான். மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் ஓட்டும் போது ஒரு 20-22 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே. ஆனால் எல்லாருமே பைக்கு பிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு RD350 இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் அதிகமாக பைக்ஸும் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் கீழே நல்ல வண்டி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இப்போ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நல்லா இருக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்ட்லேருந்து எல்லாமே. ஸோ தேங்க்ஸ்ண்ணா. யாராச்சும் விருப்பம் இருக்கவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கண்ணா. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் YAMAHA பைக்ஸ் தேடிட்டு இருக்காங்க, முக்கியமாக RD350 பைக்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் கேள்வி வந்து நான் கேட்கல, பைக்கை பற்றி கேட்கலன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அண்ணன்கிட்ட கேட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் பைக் சம்மந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ARK.